ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி பண்றது ஒன் வே. இதுல அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்னிங் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனா ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கம்மியா. So, fasten your seat belts. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எபிசோட் 7. நம்ம இன்னும் கார்கில் இருந்து லே ரீச் பண்ணுறதுக்கு 60 கிலோமீட்டர் தான். இந்த எபிசோடில் தான் நம்ம லே கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இனிமேட் தான் இன்ட்ரெஸ்டே இருக்க வருதாமே. 60 கிலோமீட்டருக்கு இந்த ரோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரே ஸ்ட்ரைட் ரோடுங்க. எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரைட் தெரியுமா? அது எனக்கே தெரியாது. பார்த்துட்டு சொல்கிறேன் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரைட்டுன்ட்டு. ஓகேவா? இப்போ நம்ம பசங்க எல்லாருமே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கேமரா செட் பண்ணிகிட்ருக்கோம். போடுறோம், அந்த பிட்டும் உள்ளே வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கொஞ்ச நேரம் பிளாக் பண்ணிக்கிட்டு வந்தேன். என் மைக் வந்து காலையிலேயே சொதப்பிட்டுருக்கு. இப்போ தான் நோட் பண்ண மன வருத்தத்தில் இருக்கேன். அது மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் பண்ணிவிடுவோம். இப்போ தான் வேறு ஒரு மைக் வச்சுருந்தேன், அதை எடுத்து போட்டிருக்கேன். எப்படி கேட்கணும் இதுவும் கரெக்டாக எனக்கு தெரியலை. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசினதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நிறைய விஷயம் பேசியிருந்தேன், அதெல்லாம் நான் பேசுகிறேன். லாரிக்காரன் பார்த்தீங்களா என்னம்மா வேலை பார்க்குறான்ட்டு இந்த மாதிரி தான் வேலை பண்ணுவானுங்க. பனிமலைகள் தெரியுதா? பனிமலை, பனி படர்ந்த மலைகள் அப்படின்னாலும் சொல்லலாம். இன்னும் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் போயிட்டு காலில் வேறு ஏதோ குடாயுது, என்னன்னு தெரியல. வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லேல இருக்கோம். ஆமாம், நம்ம இப்போ லேல இருந்து எப்படி ரைட் பண்ண போகிறோன்றது எங்களுக்கே தெரியலன்னா சொல்ல மாட்டேன். லே மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு லேக்கு எப்போ வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 7 o'clock அந்த மாதிரி வந்தோம். வந்து டயர்டு எல்லாம் டவுஸ் போட்டு ரைடிங் எல்லாம் போட்டு ஃபுல்லாக பார்த்து தூங்கிட்டு இப்போ தான் மார்னிங் எழுந்து 2 காஃபி பேச 2 டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்க போகிறோம். இன்னைக்கு டேட் 31. காலையில் பண்ணி 10 ஆக போகுது. லேல மீன் ஸ்டாப். லேல வந்து எங்களுக்கு லோக்கல் ரைடு, சும்மா சிம்பிளாக லேல எங்கெங்கே லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷன்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நாளைக்கு தான் நம்ம பெரிய ரைட் பண்ண போவோம். அதனால இந்த பிளாக் வந்து தனியாகவும் அந்த பிளாக் தனியாகவும் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி பிளாக் ஒன்று போட்டிருப்பேன், அதையும் பாருங்க. ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம ஓட்ட பிளாக்ல பேசிட்டு போகலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன வண்டி ஓட்ட போனால் இந்த மாதிரி வெஹிக்கிள் தான் ஓட்ட போகிறோம். அவங்க நம்மளுக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்காங்க. ஆனால் எந்த வெஹிக்கிள் இன்னும் கரெக்டாக தெரியும். 2 bikes ஹெல்மெட் அவைலபிள் இருக்கு. சும்மா லோக்கல் ட்ரிப் லேல சுற்ற போகிறோம். அதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? கதை கொடுக்கு இது அவனுக்கு தெரியல. எமகா ஏர்லைன்ஸ் இருக்குதுண்ணே. ஒரு தமிழ்நாடு அண்ணன் ஒரு வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இருந்தது, அது எங்க இருக்கு? அது இருக்கு பாரு. அங்கே நின்று இது அதான் சொன்னேன், அந்த வண்டி தான் அந்த வண்டி. எத்தனை போயிடுவீங்க? அதை தூக்கி லாக் பண்ணிட்டு கார் எடுத்து போயிடும். இன்னும் வண்டியை விடுங்க அண்ணன்கிட்ட. ஆனால் ரூட்டுனா எதுனா பெஸ்ட்டு? போனால் ஈஸியாக கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் போகலாம் அப்படின்றது. நீங்கள் எந்த பக்கம் வந்தீங்க? ஹைதராபாத், டெல்லி இந்த பக்கம் தான். ஆமாம், டெல்லி, ஜம்மு, கார்கில் அதுதான் பெஸ்ட்டு. இங்கே மணாலி பார்க்க வர முடியாது, இப்போ போக முடியாது. ஆனால் நார்மலாக வரும்போது அந்த ரூட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சுற்றி பார்க்குறவங்களுக்கு அந்த நார்மல் டயத்துக்கு அது ஓகே. இன்னும் நம்ம ஊர் ஆட்சிக்கிட்ட கூட ஃபோட்டோ எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று வாங்கி வாயில போட்டு விடணும். இவன்டா இவனுக்கு நான் நேற்று நைட் தரண்டானே, இவர் ஓடி போய் ஃபுட்டு பத்துனாரு. இல்லை கீழே மாத்திரை வாங்கி போட்டானா? எங்க அது டெவலப் பண்ணி கொடுத்தாரு. நான் கிட்ட சிட்ரிஷன் இருக்குடா போட்டா அழகா முடிஞ்சிடான்னு. சரி, அப்புறம் இப்போ கொடுங்க. 2 நாளைக்கு திருப்பி எனக்கு கோல்டே வராது. அது பிரச்சனை இல்லை, மொத்தமாக தொத்தி விட்டுருவேன். கோல்டு அதான் ப்ராப்ளம். நார்மலாக இருக்கும்போது மெடியனை போட்டுருங்க. தான் நார்மலாக இருக்கும்போது லாக் பண்ணிடணும். மேலே போக போக அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், நைட்டு துப்புனா வேலை தெரிஞ்சுட்டான். வந்தால் அப்படியே டயர்லேயே படுத்துட்டேன். சரி, நீங்கள் தூங்கிட்டீங்க. நான் தூங்கிட்டேனா அப்படிதான் அவர்கிட்ட கேட்டேன். நான் உட்காந்து நான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன்னாரு. அவர்கிட்ட தான் உங்களுக்கு நானும் சேஃப்டி கொஞ்சம் எடுத்து தூங்கிடுறேன். நான் தான் தூங்கினேன். மாத்திரை போட்டு. ஆமாம், எனக்கு உடம்புலாம் செம்ம வலி.
அதுக்கும் இருக்கு. நீ தான் பூஸ்ட் வச்சிருக்கீங்க. பூஸ்ட் அது போட்டு தானே முடியல பார்த்துட்டேன். பூஸ்ட் மட்டும் முடியலையா? ஆமா ஆயவர் எடுத்துட்டாங்க. இப்போதான் எடுத்து வைக்கலாமான்னு கேட்டுருக்காப்புல. ஊரில் பொங்கல் கெட்டியாக இருக்குண்ணா. இதுனா அது வேற இது வேற. ஆனால் பொங்கலுக்கு வச்ச வெல்கம் டு லே மார்க்கெட். ஆமாங்க, இதை நாங்கள் லே வந்துட்டோம். லே மார்க்கெட்டில் வந்து இந்த ஜர்க்கின்னு குளிர், அதனால் அந்த சரக்குலாம் வாங்கலான்ட்டு வந்துச்சு. சரக்கு ஐயோ சாமி குத்தம், சரக்கு இல்லைங்க, அந்த ஜர்க்கின்னு அதெல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டு தூங்கிடுவோம். ஓகேவா? ரூமில் சாப்பாடு ரெடி ஆகுது. இங்கே ஜர்க்கின்லாம் இங்கே இருக்குது. இங்கே போய் பார்ப்போம். பார்த்துட்டு போடாத கடையில் போய் வாங்குங்க, அப்போ தான் கம்மி பண்ணி தருவோம் அப்படின்னு அண்ணா சொன்னாப்புல. அப்படியே போய் கேட்போம். போயிட்டு ஜர்க்கின் வாங்கும்போது பிளாக் பண்ணுறேன். இப்போ லே மார்க்கெட்டில் ஓர குழுது கையை இப்படி பிடிச்சிட்டு இருக்க முடியலைங்க, அதனால தான் கோச்சிக்காதீங்க. உள்ள நல்லா இருக்கா லே மார்க்கெட்டில்? காது அடிக்குதுங்க. உள்ள நல்லா இருக்கா லே மார்க்கெட்டில் வாங்க. ஆக்சுவலாக நிறைய திங்ஸ்லாம் நாளைக்கு குளிரும்ல, அதுக்கோசம் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறோம். இங்கே பாருங்க. ஹாய் சொல்லு. ஹாய். அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இதுதான் லே மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸுங்க. பாத்துங்க, கால் வச்சுட்டேங்க. ஜெயிச்சுட்டேன் பாரமா. ஓகே, ஒரு உட்காருங்க. இங்கே உட்காந்து ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்துப்போம். அப்போ தாத்தாவை கொட்டிட்டு பாப்பா முடிப்பா இதை கொஞ்சம் லேட் மார்க்கெட் சுற்றி டைமில் அப்பலாம் நடந்துகிட்டே போயிடுவேன். அது வேற அடைக்கும். देखिए बाइक நீங்க ஏதாச்சும் பெருசா பண்ணுவேன். அப்ப காண்டாடுவீங்க தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஏதாச்சும் பெருசா பண்ணிடுவா. லே மாஸ்டா. ஓகே गाइस, பத்தங்க போட எடுங்க. நம்ம போட எடுங்க. வேற ஏதாச்சும் ஒண்ணு விட மாட்டல. லே மார்க்கெட்டில் ஃபன் பண்ணும் गाइस. ஆரஞ்சு பையோட சென்னையில இருந்து கிளம்பி வந்த பையன் வந்தாங்க. லே வரைக்கும் வந்துட்டாங்க. எப்படியே தப்பி தவி எடுத்துறாதியா?